எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் டாக்டர் கார்த்திகேயன். சில செடிகள் நம்ம காலுக்கு கீழே வளர்ந்துகிட்டு இருக்குங்க. நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். ஏதோ ஒண்ணு நடந்து வளர்ந்துகிட்டு இருக்கு, அது ஒரு களை செடி அப்படின்னு புடுங்கி எரியக்கூடிய பல செடிகள் இருக்கு. இப்ப கூட வீட்டை விட்டு வெளியே போய் பாத்தீங்கன்னா மேபி இந்த செடியை நீங்க பார்க்கலாம். அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செடியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது உங்க வீட்டுக்கிட்ட கட்டாயம் இருக்குங்க. தானா வளரக்கூடியதுதான். இது யாரும் இதை விதைக்கிறது கிடையாது. அது என்னங்க பேரு? அம்மான் பச்சரிசி. இது என்ன அரிசி வகையா? கிடையாதுங்க. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த செடியோட பூ பாருங்க எப்படி இருக்குன்னு. நெல்லு மாதிரியே இருக்குங்க. இத எடுத்தீங்கன்னா இங்க விதைகள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த பூ விதை மாதிரி இருக்கிறதுங்க. நீங்க உதிர்த்து விட்டீங்க அப்படின்னு வைங்க, அப்படியே பாருங்க நெல்லு மாதிரி வருது பாத்தீங்களா? அப்படியே உதிர்ந்து விழுகிறதுனால இது பச்சரிசி அப்படிங்கிற பேரு வந்துச்சுங்க இந்த செடிக்கு. ஆனா நம்ம பெரியவங்க இந்த செடியை எங்க பார்த்தாலும் இத டக்குன்னு பறிச்சு அப்படியே ஒரு கசக்கி மருத்துவமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பெரியவங்க வாய்ப்புண்ணோ வயிற்று புண்ணோ இருந்துச்சு அப்படின்னா இந்த செடியை பார்த்தாங்கன்னா டக்குன்னு இந்த இலைகளை ஒரு கசக்கி பிழிஞ்சு இந்த சாரை டைரக்டா சாப்பிடுறது அப்படிங்கிற விஷயத்த பண்ணுவாங்க. வாய்ப்புண்ணோ வயிற்று புண்ணோ இம்மிடியேட்டா சரியா போகுது. இன்னொரு விஷயங்க, இந்த செடியை உடைச்சோனியே இந்த மாதிரி பால் மாதிரி வருது பாத்தீங்களா? இந்த பாலை வாய்ப்புண் மேல அப்ளை பண்றது, மறு மேல அப்ளை பண்றது, அதாவது தோல்ல வரக்கூடிய மருக்கள், அதுல இந்த பாலை அப்ளை பண்ணுவாங்க. அந்த மருக்கள்லாம் மறைஞ்சு போகிறதா, இந்த செடியில வரக்கூடிய பாலை அப்ளை பண்ணும்போது மருக்கள் மறைஞ்சு போறதா சித்த மருத்துவத்துல இருக்கு. ஆயுர்வேதத்துல இது ரொம்ப ஃபேமஸ்ங்க. ரொம்ப அதிகமா உபயோகப்படுத்தக்கூடிய செடினா அம்மான் பச்சரிசி செடி தான். சருமத்தில் ஏற்படக்கூடிய காயங்களுக்குமே இந்த செடியை பயன்படுத்துவாங்க. நம்ம டெக்னிக்கலா இந்த மாதிரி போக போறது கிடையாது. நம்ம ஒரு உணவா தான் எப்பவுமே ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிட்டு வரேன். அந்த வகையில இந்த அம்மான் பச்சரிசி மூலிகை செடியை நாம ஒரு சட்னி மாதிரி செஞ்சு அதை தோசைக்கும் சாப்பிடலாம், இட்லிக்கும் தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடலாம், சாதத்துக்கும் சாப்பிடலாம். அந்த மாதிரி எப்படி செய்யறது அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை தான் இன்னைக்கு நான் காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இது அம்மன் பச்சரிசி. நல்ல சுத்தமான இடம் தான் இதெல்லாம். அம்மன் பச்சரிசி, இது அம்மன் பச்சரிசி பாத்துக்கோங்க. இத பறிச்சிட்டு போய் சுத்தம் பண்ணி துவையல் அரைக்க போறோம். நம்ம இத வேற கட் பண்ணிட்டு நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானது கொஞ்சம் மிளகா, கொஞ்சம் புளி, உளுந்து, கொஞ்சோண்டு தேங்காய், இதெல்லாம் எடுத்து வச்சுங்க. இதை இப்ப கட் பண்ணிக்குவோம். நம்ம இதுல வேர் மட்டும் இருக்கக்கூடாது, வேரெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கும், பாத்துக்கோங்க. நல்லா இதே மாதிரி இதை கட் பண்ணிக்குவோம். கீரையெல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க, இதுக்கு கீரைக்கு தகுந்த தேங்காய் துருவி வச்சது, கீரையும் வச்சுக்கலாம் வேணுங்கிறவங்க. அதுக்கு தகுந்த பூண்டு ஒரு 4-5 பல்லு, கொஞ்சோண்டு இஞ்சி, உளுந்து, மிளகா, புளி கொஞ்சோண்டு. இப்ப நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கிக்குவோம். சுத்தமான நல்லெண்ணெய். இப்ப பாருங்க, 4-5 மிளகா போடுறேன், உரப்புக்கு தகுந்த மாதிரி. இது ரொம்ப நம்ம இது பண்ணிட்டோம்னா அது கருகிரும். அதனால இது தனியா எடுத்து வச்சுக்கிறேன். நான் அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உளுந்து போடுறோம். ஏன்னாக்கா உளுந்து ரொம்ப கருகி போயிடும், அதனால உளுந்து இப்ப போடுறோம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி தான் அதை மிளகாயை வறுத்து எடுத்து இதுலயே வறுக்கிறேன் நானு. இது லேசா பதமா இருக்கும் போது இந்த கீரையும் இதோடய போட்டுருவோம். இதையும் சேர்த்து அதோட வதக்குறோம். இப்போ பூண்டு ஒரு 4-5 பல் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி போட்டுக்கிறோம். இப்போ அந்த ரைஸ் சேர்த்துக்கிறோம். புளி கரைச்சலா ஊத்துனா ஒரு மாதிரியா இருக்கும். இங்க புளி அதுக்கு தேவையான அளவு.
இப்போ இந்த தேங்காயும் அதோட போடுறோம். அதுக்கு தேவையான உப்பு, இது சால்ட், கல் உப்பு தான் போட்டிருக்கேன் நான். ஆறட்டும், ஆறுனதும் கொஞ்சம் நம்ம துவையில அரைச்சிருக்கோம். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சியில போடுவோம். இப்ப அந்த சட்னி அரைச்சாச்சு, வைக்கிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா சுவையாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆக அம்மான் பச்சரிசி துவையல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டா இருக்கு. எனக்கு செய்முறையை பாத்தீங்கல்ல, இதை கட்டாயம் செய்யுங்க. யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, கர்ப்ப காலத்துல இல்ல தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு கூட இதை கொடுக்கலாங்க. இந்த கீரையை வாரத்துல 2 நாள் பருப்பு கீரை துவையலா கூட செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டைரக்டாவே துவையலா செஞ்சு கொடுக்கலாங்க. கெலக்டோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆங்கிலத்துல இதோட பேரு யூஃபோர்பியா ஹிர்டாங்க. இது குறித்து பல ஆராய்ச்சிகள் இருக்குங்க. நம்ம ஆங்கில மருத்துவத்திலையும் இந்த பப்மெட்ல வந்த ரிசர்ச் ஆர்டிகல் வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. அதை லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. அவ்வளவு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த அம்மான் பச்சரிசிக்கு இருக்கு. வீடியோட ஆரம்பத்துல சொன்ன இல்லைங்களா, ஆஸ்துமா செடின்னு, அதாவது ஆஸ்துமா தொந்தரவு இருக்கவங்க தாராளமா இந்த செடியை சமையல்ல தொடர்ந்து பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணலாங்க. அப்படி பண்ணினாங்க அப்படின்னா அந்த ஆஸ்துமா தொந்தரவுகள், பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சளி கோத்திருக்கிறது, மூச்சு வாங்குறது போன்ற பல விஷயங்கள் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இந்த ஆராய்ச்சிகளையும் நம்ம பார்க்க முடியுது. இது சித்த மருத்துவத்திலேயும் ஆயுர்வேதத்திலேயும் காலகாலமா இதை வந்து ஒரு மருந்தாகவும் இந்த ஆஸ்துமாவுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிற்றுப்புண்கள், வாய்ப்புண்களுக்கு நல்லது. சரும பிரச்சனைகள், மறு போன்ற விஷயங்கள்ல இதை அப்ளை பண்றது அப்படிங்கிறது நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க கூட கட்டாயம் இந்த கீரையை உணவுல சேர்த்துக்கிட்டு வரணுங்க. ஏன்னா மலச்சிக்கல் கட்டாயம் குறையுது இதன் மூலமா. ஆல்ரெடி இது ஒரு மூலிகை செடி. இது சாதாரண மலச்சிக்கலுக்கு கூட நல்லா கேட்கும். கூடவே தொற்று கிருமிகளை தடுக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி தன்மையும் இந்த கீரைக்கு உண்டு. சாதாரணமா வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகள் இருக்கவங்க கூட இதை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணுதான் சில சமயம் வாய் துர்நாற்றமா வெளிப்படலாம். அஜீரண கோளாறுகள் வாய் துர்நாற்றமா வெளிப்படலாம். இதெல்லாம் ஒரு வாய் துர்நாற்றத்துக்கு காரணமா அமையலாம். அப்ப நம்ம இந்த கீரையை சேர்த்துக்கும் போது இந்த பிரச்சனைகள் குறையுது, ஆட்டோமேட்டிக்கா வாய் துர்நாற்றமும் குறையுது. ஈவன் ரத்த சர்க்கரை அளவுகளுக்கு நல்லதுங்க. இதை குறைக்க இந்த அம்மான் பச்சரிசி நம்ம ரெகுலர் உணவு முறையில சேர்த்துக்கிறது கட்டாயம் நல்லது. ஏன்னா நாங்க என்னோட வீடியோக்கள்ல வந்து பல கெமிக்கல்கள் பேர்லாம் சொல்லி இதெல்லாம் இருக்கு, அதனால இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். இதை டைரக்டா பலன்களை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த கெமிக்கல்கள்லாம் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட லிஸ்டுங்க, அது பெரிய லிஸ்டே இருக்கு. இருந்தாலும் ஒரு கான்பிடென்டா நான் இந்த அம்மான் பச்சரிசியை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு காரணம் அந்த அளவுக்கு நிறைய எவிடன்ஸும் இருக்கு, நல்ல நன்மைகள் தரக்கூடியதாகவும் இருக்கு. ஆனா அதை நீங்க ஈஸியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி போங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா கட்டாயம் இதை பயன்படுத்துங்க. அவ்வளவு ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய, நம்ம வீட்டுக்கு வெளியில சாதாரணமா வளரக்கூடிய ஒரு கலைச்செடி மாதிரி இருக்கக்கூடிய இந்த அம்மான் பச்சரிசிக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கு பாருங்க. ஏதாவது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பார்த்தேன். அதாவது 50 மில்லிகிராம் பர் கிலோகிராம் அப்படிங்கிற அளவுல அம்மான் பச்சரிசி செடியோட சாறு ஒரு 50 கிலோ ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா 2500 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவுல இந்த அம்மான் பச்சரிசி சாறு எடுத்துக்கிட்டா அது வந்து ஆன்டி ஃபெர்டிலிட்டி, கட்டாயம் அந்த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டியை குறைக்குது, ஆண் உயிரணுவோட வேகத்தை குறைக்குது அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால இது கட்டாயம் ஃபெர்டிலிட்டியை தடுக்கும், ஆன்டி ஃபெர்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி உண்டு அப்படிங்கிறது நான் படிச்சேன். அதாவது எல்லா நல்ல விஷயங்களோட சேர்ந்து ஆன்டி இன்ஃபெக்டிவ், ஆன்டி ஸ்பாஸ்மோடிக், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி ஆஸ்துமேட்டிக்னு கூடவே வந்து ஆன்டி ஃபெர்டிலிட்டின்னு சாதாரணமா அதுல கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஃபெர்டிலிட்டினா வந்து குழந்தையின்மை பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். மேபி அது ஒண்ணுதான் இது இருக்கக்கூடிய சைடு எஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வழக்கம் போல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. கீரையை கடைச்சி சாப்பிடறதுல நிறைய நன்மைகள் இருக்குங்க. குறிப்பா பெண்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குன்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா. அதனால எல்லாரும் சாப்பிட வேண்டிய கீரை தான். ஆனா வாரத்துக்கு 2 வாட்டி சாப்பிட வேண்டிய கீரையை இதை வச்சுக்குவோம். ஆக மொத்தம் இந்த அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூலிகை செடி இன்னைக்கு பெரிய ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு உருவாக்கி இருக்கும். ஈஸியா கிடைக்கக்கூடியது, ஃப்ரீயா கிடைக்கக்கூடியது, எடுத்து பயன்படுத்துங்க. எப்ப பார்த்தாலும் காய்கறியில பூச்சி மருந்து இருக்குது, அதுல பூச்சி மருந்து இருக்குது, நான் எதை சாப்பிடுறது அப்படின்னு நெகட்டிவா பேசுறதை நிறுத்திட்டு எங்கெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குதோ அதை எடுத்து பயன்படுத்த பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கட்டாயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தமிழர்களோட பாரம்பரியம் எல்லாருக்கும் ஷேர் ஆகணும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பார்க்க. என்னோட இந்த மருத்துவ பயணத்துல
தோட்டத்துல நானே ஆச்சரியப்படத்தக்க வகையில பல விஷயங்களை நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது உங்களோட ஷேர் பண்றதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.